ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் கிளாஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் அடிச்சும் சந்தோஷப்படாத ஜோ வந்து ஏன் இந்த ஆன்ட்டிங்க என்ன இவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க பழைய ஆளுங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆறுதல் சொல்கிறானே. ஆனால் இவன் வந்து ஒரு வருஷமாக இங்கே இருக்க, அட்லீஸ்ட் அவங்ககிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அட்வைஸ் போதும், உன்னோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் என் வீட்டில் வச்சுட்டு வெறும் ட்ரெஸ்ஸு அது மட்டும் உன் வீட்டில் வச்சுக்கோ, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறான். ஸோ இவனும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாக்ஸை பார்க்குறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவளும் வந்து இல்லைடா, இந்த மாதிரி 7 வருஷமாக என் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஸோ அதுக்காக அவங்க கோல்டன் கீ கொடுத்தாங்க அவார்ட் மாதிரி அப்படின்னு சொன்னோடனே, கோல்டன் கீலாம் கொடுக்குறானுங்களா, ஆமாம் நான் இது மாதிரி ஒர்க் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் கொடுத்தானுங்களேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், என்னோடய ஒர்த்து இவ்வளோ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே விடு, கோல்டில் கொடுத்ததுக்கு அட்லீஸ்ட் டைமண்ட்லாம் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஜிவானை தான் காட்டுறாங்க. ஃப்ராட் ஆகும் இப்போ ஒருத்தனை கூட சுற்றிட்டு இருக்கால, ஸோ அவங்ககிட்ட வந்து உன் கம்பெனி வந்து மர்ஜ் ஆக போகுது, ஸோ உனக்கு செம்ம வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சில்ல, அப்புறம் என்ன பிளான் அப்படின்னு சொன்ன உடனே, கம்பெனி மட்டும் இல்லை ஃபேமிலியாக தான் மர்ஜ் ஆகுது, நான் அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு செம்ம மூட் அவுட் ஆகி நோஸ் கட் ஆகிடும். நோஸ் கட் ஆனவுடனே இவ கெத்து காட்டணும்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ எனக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ கழட்டி விட்ற மாதிரி மனசில் அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இவங்க நீ ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி போயிடுறா. ஸோ ஏஞ்சி போகிற சும்மா இல்லாமல் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஜியானுக்கு வந்து சரி நம்மளுக்கு தான் ஒரு அடிமை இருக்கானே, நம்ம எப்போ போனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு, ஸோ அவனுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா அவனுக்கு கால் பண்ணிடுறா ஃப்ராடு. ஸோ இவனும் வந்து இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போலாம் நம்மளுக்கு கண்டுக்க கூட மாட்டா, இப்போ என்ன திடீர்னு கால்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் ஆனால் எடுக்காமல் கட் பண்ணி விட்டுறோம். தனியாக இருக்காளேன்னு மனசு கேட்காம இவனும் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என் கூடயே ஸ்டே பண்ணிக்கோ, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆஃபர் பண்ணுறானே. ஆனால் அவளா இல்லை நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவனும் வந்து இந்த ஆன்ட்டிங்களை பற்றி உனக்கு தெரியாது, நீ தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு மேயர் மாரி ஏதாவது ஒரு பெருசுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு என்ன அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்கிறா. நான் சாகிறதுக்குள்ளான அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு தான் சாவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, உன் ஐலாஷஸ் பேர் பெருசாக இருக்குது, ஸோ நீ உனக்கு நல்ல லைஃப் தான் அமையும் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு அப்படியே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். கிட்ட வந்தோடனே பட்டுன்னு மூச்சு விடாமல் இரும்ப ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டோடனே நான் நல்லா தான் இருக்கேன், நீ ரொம்ப கவலைப்படாத, இன்றைக்கி நைட் நான் இங்கே தூங்க மாட்டேன், வியூ பாயிண்ட் போய் தான் தூங்க போகிறேன், மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலான்னு இருக்கேன், இப்போதைக்கு நீ கிளம்பு, நீ பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவனே அமுச்சு விட்டுறான். நைட்டு இவ்வளோ வந்து சரி வியூ பாயிண்ட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வெளில வராளே, பார்த்தா ஜியான் வந்து காரை முறுக்கிட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே திருட்டு முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காளே. லூசு ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை ட்ராப் பண்ண தான் வந்தேன், வா என் கூட காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கூப்பிடுவானே. இவனும் ஆமாம் ரொம்ப தூரம் தான், சரி வா கார்லேயே போகலான்னு சொல்லிட்டு இவனும் காரில் ஏறி அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் போயிடுவாங்க. வியூ பாயிண்ட் உடனே சரி ஓகே தேங்க்யூ, நான் மேலே போய் தூங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, மேலே பயங்கரமாக குளிரும், ஒழுங்காக நீ கார்லேயே தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கூட நானும் வந்து வியூ பாயிண்ட்டில் வந்து சன்ரைஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேடா பரவாயில்ல எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தூங்க, நாளைக்கு காலைல நானே உன்னை எழுப்புறேன், நீ தயவு செய்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே தூங்க போயிடுவான். இவ்வளோ வந்துப்பா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறான்ப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே சரி ஓகே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் தூங்க ஆரம்பிச்சிருவா. 2 பேரும் முரட்டுத்தனமாக தூங்கிட்டு இருப்பாங்களே, பார்த்தா விடியவே ஆரம்பிச்சிடும், லைட்டாக வெளிச்சமாக வர ஆரம்பிச்சிடும், இவளா முழிப்பு வந்துடும். முழிச்சிட்டு ஐயோ என்னடா இது வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு, என் ஃபோன் அலாரம்லாம் அடிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சிட்டு ஃபோன்லாம் பார்ப்பாளே, பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கும். இவ்வளோ ஐயோ இன்றைக்கும் சன்ரைஸ் மிஸ் ஆகும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கத்திட்டு இருப்பாளே. பார்த்தா இவ போட்ட சத்தத்தில் இவன் ஏஞ்சிமா ஐயோ விடிஞ்ச போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டைம் பார்ப்பான். பார்த்தா 1/2 hour தான் இருக்கும், 5:30 ஆகிட்டு இருக்கும். அடைச்ச என்னது 5:30 ஆகிடுச்சு, சரி ஓகே விடு நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவளாக பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆட ஆரம்பிச்சிருவா. சரி ஃபஸ்ட்டு டே சன்ரைஸ் பார்த்தோன்னா என் லைஃப் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இந்த ஜூஜு ஐலாண்ட்லன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணியிருந்தேன், பார்த்தா இப்படி சொதப்பிக்கிச்சின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாளே. இவனுக்காக மனசே கேட்காது. சரி ஓகே இப்போ உனக்கு என்ன சன்ரைஸ் பார்க்கணும் அவ்வளோதானே, இன்னும் 1/2 hour தான் இருக்குது, மேலே போனால் லேட் ஆகிடும், சார் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நீ கம்முன்னு உட்காரு, சன்ரைஸ் எனக்கு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகிறேன், பெல்ட்டை மாட்டு அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கும் செம்ம குஷியாகிட்டு பெல்ட்டெல்லாம் எடுத்து மாட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அவனும் அங்கே வந்து முறுக்கிட்டு போகிறானே காரை, பார்த்தா வேறு ஒரு பாயிண்ட்டு கூப்பிட்டு போயிடறான். இன்னும் 5 minutes தான் இருக்குது, மேலே இருந்து கரெக்டாக 5 minutes தான் ஆகும், ஸோ வா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
2 பேரும் வியூ பாயிண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவாங்க. "ஏய் சீக்கிரம் ஓடு, அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேகமா ஓடு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவளா அப்படியே ஏதோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாரி அப்படியே குடுகுடுன்னு ஓடுவா மேலே. சரி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ஓடு அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் பாயிண்ட்டுக்கும் போயிடுவாங்க. இவளுக்கா செம்ம எமோஷ்னலாக இருக்கும் அந்த சன்ரைஸை பார்த்தோன்னே. "ஏய் உன்னால தான்டா இதெல்லாம் பாசிபிள் ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ தான் என்னோட நல்ல ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவ்வளோ அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டே இருப்பாளே எமோஷ்னலாக. அவனும் வந்து இப்போ இவ்வளோ ஹாப்பியாக வராளே, இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை ஆனால் சாக போகிறாளேன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே எமோஷ்னல் ஆயிடும். ஸோ அவளும் வந்து சரி ஓகேவா ப்ரே பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி நம்ம ப்ரே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவனுமா பயங்கர எமோஷ்னல் ஆகிடுவான். ச்சே இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறவ, ஆனால் இவளுக்கோட குட்டி குட்டி சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி இவனாக பயங்கர எமோஷ்னலே ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கான். ஸோ இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. மேடம் ஸ்ட்ரெயிட்டாக மேயர் ஆஃபீஸ் போயிட்டு ஓட்டர் ஐடிலாம் அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க. ஆஹா இதுக்கப்புறம் என்னோடய வாழ்வும் சாகவும் இந்த ஜூஜோ ஐலாண்டில் தான். ஸோ இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாசிட்டிவாக ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு சரி அங்கேருந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா சான் யார்கிட்டயும் பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கான். என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்ட்ரப்ட் பண்ணுறா. ஏய் கஸ்டமரு நீ பாட்டு கொஞ்சம் கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆமாம் உனக்கு என்ன வேணும், ஏன் சும்மா இன்ட்ரப்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஏய் என்னடா ரிசர்வேஷன் பண்ணுற அளவுக்குலாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, ஆனால் நான் பார்க்கும்போது இங்கே யாரும் இருக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கலாய்க்கிறாள். உடனே சரி ஓகே என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்னோடனே இல்லைடா ஏணி வாங்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உனக்கு தெரியுமா நான் இப்போ ஒரு நாவலிஸ்ட் கிட்ட பேசினேன் அப்படின்னு. இந்த ஃபேமஸ் நாவலிஸ்ட் இந்த ஜூஜோ ஐலாண்டில் இருக்காங்களே அவங்களா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அவளோட ஆர்டிக்கல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாள். படிக்க ஆரம்பித்தோடனே தான் இவங்க வந்து ஜியானை பற்றி பயங்கரமாக ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காங்க. இவன் வந்து இவனோட 19th பர்த்டேல இவன் ஃபஸ்ட்டு லவ்வை வந்து மீட் பண்ண அந்த லவ்வருக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த ஜூஜோ ஐலாண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்ட்டு பயங்கரமாக ஆர்டிக்கல்லாம் எழுதினோடனே இவன் என்ன பண்ணால் நான் தானே அவனோட 19th பர்த்டே அன்றைக்கி மீட் பண்ணேன், ஒருவேளை நான் தான் அந்த ஃபஸ்ட் லவ்வோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடறா. இவ தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் உடனே அதான் டென்ஷனாக ஆரம்பித்தா நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாள்ல. ஸோ நகத்தை கடிச்சிட்டு ஐயோ இவன் என்ன மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையை வச்சிருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாள். பட்டுன்னு பார்த்தா அப்போ ஜியானும் வந்துடுறான். ஏய் லூசு நீ இங்கே என்ன பண்ணுற தனியாக, ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நேனி மேலாம் கேட்டியாமே, இந்தா புடி எதுக்கு உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லைடா ரூஃபெல்லாம் வந்து சரியில்லை, மழை பெய்கிற மாதிரி வேறு இருக்குது, ஸோ அதனால தான் எல்லாமே சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கினேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே கப் நூடுல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீ எதுக்கு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கோட தூக்கி அடிச்சிருவான். உனக்கு என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்ப்பானே. இல்லைடா ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதை படித்த உடனே டென்ஷன் ஆகிட்டா, அதுதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே சமாளிப்பா. அதுக்கு அவனும் வந்து நீ ஒழுங்காக சாப்பிடல, ஸோ அதனால தான் நீ இவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க, ஸோ உனக்கு நிறைய கால்சியம்லாம் வேணும், ஸோ கவலைப்படாத நான் உனக்கு இன்றைக்கி நைட்டு பயங்கரமாக ஒரு ஃபிஷ் நூடுல்ஸ்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக வாய் விட்டுருவான். பார்த்தா இவளுக்கு அந்த டைம்னு பார்த்து கால் வேறு வந்துடும். கால் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டர் வேறு மேடம் உங்ககிட்ட வந்து எஸ்டிமேஷனை பற்றி பேசணும், கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணுவார். இவளுக்கா என்னால் இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் எனக்காக இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிடுறியா, ரூஃபெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறியா, நான் அந்த மீட்டிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்பாளே. அதுக்கு அவனும் வந்து சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ ஆனால் அவசரப்பட்டு எதுவும் வாய் விட்டு வந்துடாத, இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு டின்னரில் வந்து நம்ம எல்லாத்தையும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிச்சி வைப்பானே. நைட்டு நீ சீக்கிரமாக வா, நம்ம ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம், பார்ட்டிலாம் வேறு இருக்குது, வெல்கம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி அனுப்புவானே. பார்த்ததுக்கு நைட்டு தான் டின்னரில் எல்லாத்தையும் இவகிட்ட ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான். மேலே போயிட்டு ரூஃபெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணுவானே. இவனால் சுத்தமாக முடியாது, பயங்கரமாக தடவுன்னு தடவிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கால் வரும். யாரான்னு பார்த்தா அந்த ஜீவான் தான், ஃப்ராடு, விடாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பா. ஆமாம் இவ எதுக்கு விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திருட்டு மொழி முடிச்சுட்டு இருப்பானே. சரி அட்டன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டனும் பண்ணுவாள். அட்டன் பண்ணால் மேடம் தான் இப்போ தனியாக சிங்கிளாக இருக்காங்கல்ல, ஸோ அதனால் இவனை தானே கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளைமேட்லாம் எப்பட்றா இருக்குது, நான் சும்மா வரலான் இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், ஸோ அதனால தான் ஜூஜோ ஐலாண்டு வரலான் இருக்கேன், எனக்கு சமைச்சு மட்டும் தெரியா, நீ அன்றைக்கி சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடும். என்னடா இவ இப்படியெல்லாம் கேட்குறா, இதெல்லாம் கேட்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக ஓகேன்னு சொல்லிவிடுவான். இப்போ இவனும் ஃபோனை கட் பண்ணிட்டு செம்ம சந்தோஷத்தில் அப்படியே ரூஃப் மேலேயே குதிக்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம், சமைக்க ஆரம்பிக்கலாம், அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் பாரு இன்றைக்கி சமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்டாரண்ட் ஓடுவான். ஃப்ரிட்ஜை திறந்துட்டு என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எதை வச்சு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக மெனுலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பான். சரி ஓகே அப்போ டெசர்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சானை கூப்பிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இருக்குது பாஸ், ஏன் இவ்வளோ பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஜீவான் வரா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவனுக்கு செம்ம ஷாக்காக என்னது ஜீவான் வரா இல்லை அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஷாம்பெயின் வேறு இல்லையா அதை வேறு ரெடி பண்ணுமேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுவான்.
இந்த சைடு பார்த்தா நம்ம ஜோ வந்து அந்த கொட்டேஷனை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இந்த இவ்வளோ அமௌண்ட்லாம் என்கிட்ட கிடையாது, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவரும் வந்து இல்லை இவ்வளோலாம் கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவார். உடனே அந்த புரோக்கரை வந்து நம்ம ஊருக்காக வந்திருக்கா இந்த பொண்ணு, நம்மளுக்கு தானே ஹெல்ப் பண்ண போகிறா, ஒழுங்காக கம்மி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ஒரு 2 டேஸ் கழிச்சு வாங்க, கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம சந்தோஷமாயிடும். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் எல்லாருமே ஏதோ பார்ட்டிக்கு போகிறீங்க, ஃபிஷ் நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவீங்க, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்பாளே அந்த புரோக்கரை வந்து இதுதாம்மா அந்த மீன், நீங்கள்லாம் வந்து போக்கு தானே சாப்பிடுவீங்க நூடுல்ஸோட, நாங்கள் இந்த ஊரில் வந்து ஃபிஷ்ஷு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இவனுக்கிட்ட தான் ஷாம்பிங் வாங்க காசே கிடையாது, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருட்டு முறி முழிச்சுட்டு இருப்பான். பார்த்தா பட்டுன்னு இவன் பேக்கை பார்த்துருவான். ஆஹா இவகிட்ட தான் கோல்டன் கீ இருக்குல்ல, அதை வச்சு நமக்கு ஷாம்பின் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த கீயை வர தூக்கிட்டு ஷாம்பின் காசு ரெடி பண்ணிட்டேன், மரியாதையாக ரெடி பண்ணி வையின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடிடுவான். அந்த செஃப்புக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணால் இவங்க அண்ணனை தான் கட்டுறாங்க ஜங்கு. அவன் வந்து அவன் பிஏ கூட பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன இந்த ரோலுக்கு யாருமே வரமாட்டாங்க, சூட்டபுளாகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ வந்து சார் வரவங்களாம் அன்குவாலிஃபைடாக இருக்காங்க, அப்படியே குவாலிஃபை ஆனாலும் ஜூஜ் ஐலாண்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, வேணா ஒருத்தவங்க என்கிட்ட இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்களே பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு ஜீவான் நம்பர் கொடுக்குறான். கொடுத்த உடனே அவனும் வந்து கால் பண்ணி எங்கே இருக்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணணும், நீ உடனே என்னை பார்க்கவா அப்படின்னு சொன்னோடனே நான் இம்மிடியேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஜ் ஐலாண்ட் ஏர்போர்ட்டில் இருந்துக்கிட்டு இதோ பக்கத்தில் தான் இருக்கேன், நானே உன்னோட ரெசார்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவளும் ஃபோனை கட் பண்ணுறான். அவனும் தான் சீக்கிரம் வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான டிசிஷனை எடுத்தே ஆகணும் இன்றைக்கி உங்ககிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக இவன் ஜியோனுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும், இப்போ கிளைமேட் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் இன்றைக்கி வர முடியாது, இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வரேன் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு போய் சத்தியம் பண்ணி இவனை அகைன் ஏமாற்றிடுறான். இவனும் கேன பையன் ஏமாந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். பார்த்தாங்க ஷாம்பெயின் ரெடின்னு சொல்லிட்டு செஃப்கிட்ட வந்து மெசேஜ் வந்துடும். அங்கே கட் பண்ணால் இங்கே நம்ம ஜோவை தான் கட்டுறாங்க. ஜோ வந்து பார்க்குற ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்னு போர்டு வச்சுருக்கானுங்க. அட பைத்தியமே, நீங்கள் ஏதோ பார்ட்டிங்கலாம் சொன்னால் பார்த்தா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே ஒன்றுமே புரியாமல் ஸ்ட்ரைட்டாக சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாளே, அங்கே பார்த்தா எல்லாருமே பயங்கரமாக ரெடியாகி ஏதோ ஒரு டேபிள்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக டிஷ்ஷஸும் ரெடியாக இருக்கும். பார்ட்டி இல்லைன்னு நீங்கள் அப்போ என்னதுரா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுக்கு நம்ம சானும் வந்து இல்லை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வராங்க, ஸோ ஸ்பெஷலாக எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெடி பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் தான் இவ தான் நினச்சிக்கிட்டு பட்டுன்னு அதில் ஆர்டின் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி, அதை தூக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவா. சாப்பிட ஆரம்பித்த உடனே சானுக்கு செம்ம டென்ஷன் ஆகி உனக்கு சொல்கிறது புரியவே இல்லையா, இது வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பண்ணுது, ஜீவான் அவங்க பேர், அவங்க இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வராங்க, ஸோ அவங்கள பிக்கப் பண்ண தான் சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு அவர் போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். என்னடா இது என்னது கேர்ள் ஃப்ரெண்ட், அப்போ நான் கிடையாதா அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மொக்கையிடும். சரி ஓகே அதை வைக்கலாம்னு சொல்லிட்டு போவேன், அதை சாப்பிட்டு நீ தானே அதை எச்ச பண்ண, நீயே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஜீவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க துரோகம் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தவங்களோட நியூயார்க் போய் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு போனாங்க. கடைசியில் இந்த ரெஸ்டாரண்ட்டே அவங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணார், பட் அவங்களே இப்போ லைஃப்பில் இல்லை, ஆனால் அவங்க திருப்பி இப்போ வராங்கன்னொடனே சரி இவருக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு, ஸோ அதனால தான் இவ்வளோ ரெடி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். சரி ஓகே வாயத்தோட ஆமாம் கையில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவளும் குடுன்னு ஓடி போயிட்டு சரி இவளுக்காக வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இவ பாட்டு இவன் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம். பார்த்தா அந்த சைடு நம்ம ஜியோன் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு அந்த செஃப் கிட்ட வந்து அந்த ஷாம்பைனும் வாங்கிடுவான். பயங்கர காஸ்ட்லி, உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வர வச்சேன், மரியாதையாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு வெளில வருவானே. பார்த்தா அவன் இங்கே உட்காந்துட்ருப்பா, இவங்க என்ன பண்ணுறா, ஏதோ ஹாஸ்பிட்டல் போகிறேன்லாம் கதை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கால் பண்ணுவானே. கால் பண்ணால் ஆமாம் இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான், இவன் அண்ணனை தானே நம்ம பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை பார்த்துட்டு சரி இவங்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்ருவா. கட் பண்ணோடனே அடி பாவி, நீ ஏதோ திருந்துட்டு திருப்பி என்கிட்ட வந்து சேர போகிற போலன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டா நீ இன்னும் மாறவே இல்லையா, என்னை ஜஸ்ட் யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பழகின விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து மொக்கம் வாங்கிட்டு கிளம்பிடுவான். இந்த சைடு மேடமும் மொக்கம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, இங்கே பார்த்தா ஒரு வேலையும் நடந்திருக்காது, எல்லாமே போட்டபடியே விட்டுட்டு தான் ஓடிட்டு இருப்பானே. இவளுக்காக செம்ம டென்ஷன் ஆகிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவளா ஏஞ்சி போய் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே போகலை. பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். இவளுக்காக செம்ம டென்ஷனே, ஆடா பாவீங்களா இப்படி சொதப்பிடிச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுவா. வீட்டுக்குள்ளே பார்த்தா அங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மழை வெள்ளை பெய்கிற மழை வீட்டுக்குள்ளேயே பெய்ய ஆரம்பிச்சிடும். இவளும் ஒரு ஓட்டைக்கும் வந்து ஒவ்வொரு பக்கெட்டாக வச்சுன்னு நின்றுட்டு இருப்பாள். சரி என் ரெயின் கோட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு ஓடுவான். பார்த்தா அங்கே பேக்கில் இருக்கும்.
இருக்கும். சரி அதையும் எடுத்துகிட்டு பார்த்தா எல்லாமே சிதறி கிடக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பார்ப்பாளே, பார்த்தா அதுக்குள்ளே கோல்டன் கீயே இருக்காது. ஆமா எங்கே போச்சு என் கோல்டன் கீ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பா. அப்புறமா தான் இவளுக்கே ரியலைஸ் ஆகும், ஓகே இது ஜியானோட வேலையாக தான் இருக்கும். அந்த திருட்டு பையன் தான் கண்டிப்பாக இதை எடுத்திருப்பான். அவனுக்கு மூளைகளை கெட்டு போயிடுச்சா என்ன, என்னோட ஒரே ஒரு சேவிங்ஸே இதுதான், இதையும் அந்த நாய் தூக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. நான் இப்போ என்னடா பண்ணுவேன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. கத்த ஆரம்பிச்சோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவா. இவனை நம்பி இப்போ சாப்பிட வேறு சாப்பிட்ருக்க மாட்டா குழந்த பாவம். இவளுக்கா டிடிஎஸ் சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான் வயதில். சரி இதுக்கு மேலே தாங்க முடியாத போய் நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அந்த கப் நூடுல்ஸை தேடி எடுத்துகிட்டு வருவாளே உள்ளே. சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் இந்த கப் நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்லாம், நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு தான் இருக்கும்ல, ஸோ நம்மளே அந்த ஃபிஷ் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து அப்படியே பயங்கர கோவமாக திருப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாள். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அவங்க நம்ம ஜியானும் இருப்பான். ஜியானா சரியான போதையில் அப்படியே படுத்து சோஃபாலே தூங்கிட்டு இருப்பான். இவளுக்கு பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் எனக்கு, ஏன்டாடி திருடிட்டு இங்கே வந்து தூங்கிட்டாடா இருக்க, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிட்ட போய் எழுப்ப ட்ரை பண்ணுவாள். ஆனால் அவன் ஃபுல் போதையில் அப்படியே படுத்து தூங்கிட்டே இருப்பான். இவ்வளோ எழுப்ப ட்ரை பண்ணுவாளே, ஆனால் அவன் ஏஞ்சிக்காமல் அப்படியே போதையிலே பிரண்டு படுத்துட்டு இருப்பான். டேய் என் சாவியை திருடிட்டு ஏஞ்சிட்றா ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து விடுவாளே. ஏஞ்சிட்டு ஆமாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் தான் அந்த சாவியை எடுத்தேன், திருடெல்லாம் ஒன்றும் திருடல, நான் பாரோ தான் பண்ணேன், நான் திருப்பி உனக்கு கொடுத்துருவேன், நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் நீ தானே எப்படி பே பண்ண போகிற, உன் சொந்த குடும்பத்துக்கே நீ உண்மையாக இல்லை, நீ எனக்கும் உண்மையாக இல்லாமல் எல்லாத்துமே எனக்கு என்கிட்டருந்தே திருடி என்னையே துரோகம் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். ஆல்ரெடி ஹர்ட் ஆகிருப்பான்ல ஸோ ஜீவானால். ஸோ இன்னும் ஹர்ட் ஆன உடனே இந்த 100 அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிப்பானே, பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு செம்ம ஹர்ட் ஆகிடும். என்னது நான் பொறுக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பத்தாதா இந்த 500 சொல்லிட்டு அப்படியே வெளில தூக்கி அடிப்பானே, போ அதையும் பொறுக்கிட்டு போ, ஏன் இங்கே நின்று அப்படியே பிச்சைக்காரி மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கேன், என் தூக்கத்தை ஏன் கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். ஆமாண்டா நான் தானே பிச்சைக்காரி, என்கிட்டேருந்து ஒன்றா எல்லாத்தையும் திருடிக்கிட்டு என்னையே மிஸ்யூஸ் பண்ணி உன்னோட பிரச்சனைலாம் என்ன கோத்து விட்டு இருந்த பார்த்தியா, நானும் அதெல்லாம் பொறுத்துட்டு கம்முன்னு இருந்தேன் பாரு, நான் தான் பிச்சைக்காரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கே வந்து வேகமாக குடுகுடுன்னு நடந்து போயிடுவா. ஹர்ட் ஆகி இவனுக்காச்சா நம்ம ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்கே பார்த்தா வீட்டில் மேலே இருக்க கூரெல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கும் அந்த மழையிலையும் காற்றுலையும். இவளுக்கா ஐயோயோ என் கூரெல்லாம் பறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் மேலே இவளே ஏறிடுவா. ஏறி மழைன்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் இவளே ஆணி அடித்து சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாளே. ஆனால் இவனா இந்த சைடு பயங்கரமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டுருப்பான். அவனுக்கிட்ட வேறு இப்படி மோசமாக பேசிடுவோமே, மழை வேறு இப்படி பெய்யுது, இவன் எங்கே தூங்குறான்னு வேறு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவனை ஒரு ரெயின் கோட்லாம் மாட்டிட்டு அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு போவான். அங்கே போனால் இவள் ஓட்டு மேலேயே அப்படியே தூங்கிட்டு இருப்பா. ஏய் ஜோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஷாக் ஆகி அவளை போய் எழுப்ப பார்ப்பானே, ஏய் நீ ஏன்டா இங்கே வந்த, இது என்னோட பிரச்சனை, நானே பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே, அட அரலூசு அதெல்லாம் அப்புறமா பேசினா நீ மரியாதையாக கீழே இறங்குவான்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி ஒரே இழுப்பானே. மேலேருந்து டப்புன்னு அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தோடனே செம்மையாக காற்றடிக்க ஆரம்பிக்கும். மொத்தமாக எல்லாமே பிச்சுட்டு போகுமே. நம்ம ஜோக்கா ஐயோயோ இல்லாமல் போதே, என் காசெல்லாம் வீணாக போதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. இவனுமா சரி விடு போனால் போட்டோம், நம்ம நாளைக்கு காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீ வா இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். செம்ம ஷாக்கில் வந்து அப்படியே ஃபீலிங்ஸோடு உட்காந்துட்டு இருப்பாச்சா, எல்லாமே தப்பாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தலையை துவட்டிட்டு வந்துட்டு, ஏய் இந்த டவலு நல்லா தலையை துவட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். நீ வாங்கவே மாட்டான். சரி தலையில் துண்டை போட்டுட்டு இவன் பாட்டு அப்படியே கம்மன் பார்த்துட்டே இருப்பான், இவன் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவளுக்கா அப்போ தான் அழுகையே வெளில வரும். இவனுமா சரி ஓகே இவள் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கா, நம்ம வேறு பார்த்ததுக்கு ஓவராக பேசி இவளை கஷ்டப்படுத்தியிருக்கோம், சரி நீ அழுது முடியும், நான் உனக்காக ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த ஃபிஷ் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமைக்க போயிடுவான். அவளுக்காக ரொம்ப கேர் எடுத்து பயங்கரமாக சமைச்சு அவனும் கொண்டு வந்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எதிர வைப்பானே. அவளா பயங்கர ஷாக்லேயே உட்காந்துட்ருப்பா. சரி ஓகே உனக்கு நீ ஷாக்கில் இருக்கன்னு எனக்கு தெரியும், ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கணும்னு தெரியும், என்னை திட்டினாலும் அடிக்கணுனாலும் அதுக்கப்புறம் அடிச்சுக்கோ, நீ இப்போ பசியில் இருக்க, மரியாதையாக ஒழுங்காக சாப்பிடு, நானும் ரொம்ப பசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இல்லை ஜோ என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் தான் அதை பண்ணேன், நான் உனக்கு கண்டிப்பாக அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்டா என்கிட்டேருந்து திருடிட்டு எனக்கே ஆறுதல் சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாள். உடனே அதுக்கு அவனும் வந்து, ஏய் நான் ஒன்று உண்மையை சொல்லட்டுமா, நீ என்றைக்கு என் லைஃப்பில் முதல் நாள் வந்தியோ அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் கதையும். நீ எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவன் பர்த்டே அன்றைக்கி நடந்ததை வந்து இவன் அப்படியே சொல்கிறான். அன்றைக்கி தான் என் அம்மா என் அப்பாவை பற்றி தடவை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, உங்கள் அப்பாவும் ஜூஜோ ஐலாண்டா அப்படின்னு கேட்டோடனே, அப்படி தான் சொன்னாங்க அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். உடனே அன்றைக்கி தான் நான் ஜியோவானியும் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், என்னால் அந்த நாளை மறக்கவே முடியாது, அவன் வந்து எனக்கு அவ்வளோ ஆறுதல்
சொன்னான். அதெல்லாம் உன்னால் மட்டும்தான் நடந்தது. நீ வந்த நாள் அந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஓ, என்னால் உனக்கு இவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்கா, உன்னால் அந்த நாளை மறக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஆமாம் என்னால் அந்த நாளை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ரொம்ப பூரிப்போட சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணால் இவங்க அண்ணா அக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அவங்க ஆல்ரெடி அவங்க அப்பா பற்றி தெரிஞ்சதில்ல, அவனே ரொம்ப ஃபீலிங்ஸோடு இருப்பான், நீனா கொஞ்சம் அவங்ககிட்ட கைண்டாக நடந்துக்கோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் நடந்துக்காதான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டுருக்கு. அதுக்கு அவனும் வந்து சரி ஓகே ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இவங்க 2 பேருமே செம்ம போதையில் இருக்காங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டிலாக காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சரக்கே தீர்ந்து போச்சு. என்னடா சரக்கே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கவலைப்படாத எங்கள் அப்பா ஷாம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஷாம்பெயின் எடுக்கிறானே. இவளுக்காக பார்த்த உடனே ஏன்டா என்கிட்ட திருடிட்டு என் காசுலேயே வந்து எனக்கு ஷாம்பெயின் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அழ ஆரம்பிச்சிடுறா. என் வேலையை என்ன விட்டு போயிடுச்சு, அட்லீஸ்ட் அவங்க திருப்பி என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் போய் ஒர்க் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அந்த கேவலமான ஜாபை விட்டுதே ரொம்ப நல்லது தான், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவளும் அப்படியே முட்டிக்க ஆரம்பிச்சோன்னா வலிக்க போகுது முட்டிக்காத அப்படின்னு சொன்னோன்னே நீ இங்கே வலிக்கிறத பார்க்குற, எனக்கு இங்கேயும் வலிக்குது, இப்போ எங்கள் மனசும் வலிக்குதுரா அப்படின்னு சொன்னோடனே நீ எதுவும் கவலைப்படாத, அந்த ரூஃப் போயிடுச்சுன்னு தானே இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இந்த மழை என்கிட்ட பேர் 2 கை இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பேர், அந்த மழையெல்லாம் உன் மேலே படாமல் நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கி மேலே வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிருப்பான் போதையில். இவ்வளோமா தம்பியோட சேர்ந்து ஒரு கஃபே ஆரம்பிக்கணும் தாண்டா என் வாழ்நாள் லட்சியமாகவே இருந்தது, இப்போ அது நடக்குமானே எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் சாகிறதுக்குள்ளே ஆனால் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எமோஷ்னலாக பேசுவாள். இவனுமா உனக்கு என்ன இப்போ கஃபே தானே ஆரம்பிக்கணும், என்னோடய ரெஸ்டாரண்ட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூப்பிட்டு போய்ட்டு நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, இங்கே பாத்ரூம் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு இருப்பானே. ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி எனக்கு ஒரு 50 lakh மட்டும் தான், நான் என் கடனெல்லாம் கட்டிட்டு நான் என் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவானே. அதுக்கு உடனே அவள் ஷாக் ஆகிட்டு என்னது 50 lakh வேணும், அதுக்கு நான் சாகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கர எமோஷ்னலாக அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசின உடனே அவனுக்கு ஆல்ரெடி போதையில் இருக்கானா பயங்கர எமோஷ்னல் டச்சிங்காக ஆன உடனே நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ லாங் லைஃப் வாழணும், நீ டக்குன்னெலாம் செத்துறாத, நான் இங்கே உனக்காக இருக்கேன், என்னை விட்டுட்டுலாம் போயிடாதன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிச்சிடுறான். இவளுமா சரி ஓகே நான்லாம் சாக மாட்டேன், ரொம்ப நாள் வாழ்வேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் போதையில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். பபாய்.